இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத அவசர நிலை உள்ளதா என கே. பாலகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியது தோழமைக்கு இலக்கணம் அல்ல என திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி விமர்சித்திருந்த நிலையில் அது தொடர்பாக அவர் விளக்கமளித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு பாலகிருஷ்ணன் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். காவல்துறை சாதாரண ஊர்வல ஆர்ப்பாட்டத்துக்கு கூட உரிமைகளை மறுப்பது என்பது ரொம்ப மோசமா இருக்கு. மாநில மாநாட்டுக்கே ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்னா அப்புறம் என்ன பண்றது? அப்ப அதை எப்படி பார்க்கறது நாங்க? அப்ப காவல்துறை ஒரு அவசர கால நிலைமை மாதிரி தானே நடக்குது. அதைத்தான் நாங்கள் முதலமைச்சருக்கு கவனத்துக்கு கொண்டு போகணும். மக்களோடு தங்களுடைய குறைகளை கோரிக்கைகளை ஆர்ப்பாட்டமா ஊர்வலமா தெரிவிக்கிறதுக்கு இருக்கிற இந்த ஜனநாயக வடிவத்தை பயன்படுத்தாம வேறு எப்படி அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு போக முடியும்? எனவே அதனாலதான் நாங்க இது நல்ல முறை இல்லை. இது நாங்க விரைவில் முதலமைச்சரையும் சந்திச்சு இது நல்லது இல்லை, இதனால அரசுக்கு அவப்பெயர் தான். இப்போ ஊர்வலத்தை அனுமதி கொடுத்தாங்கன்னா ஊர்வலம் தானா போயிடும். ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்தா தானா அனுபவம் போயிடும். நீங்க அனுமதி கொடுக்காதனால நாங்க அங்க உட்கார்ந்துக்கிட்டு போலீஸ் ஒரு 200 பேர் தள்ளிட்டு தள்ளுமுள்ளாக்கிட்டு இதுதானே இன்னைக்கு மீடியாவில் வருது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.